ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் காதல் என்பது பொது உடைமை. இந்த படத்தில் வந்து முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் அ ஒ ஒரு சிச்சுவேஷனுக்கும் கரெக்டான மியூசிக்கு, இந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து சர்வதேச திரைப்பட விழால இத வந்து திரையிட்டுருக்காங்க. 54 திரைப்பட சர்வதேச திரைப்பட விழால. இந்த படத்த இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். இயக்குனதும், எழுதுனதும் அவரு தான். இதில வினீத், ரோகிணி, லிஜுமோல் ஜோஸ் மற்றும் அனுஷா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அ இந்த 4 பேரோட கேரக்டர் முக்கியமானது. அப்புறம் ரவீந்திரான்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து படத்தோட கதைக்கு போயிடலாம். இப்போ வந்து அ ரோகிணி வந்து அ பிரிஞ்சிருப்பாங்க. வினித் கிட்டேருந்து பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க கூட ரிஜுமோஸ் வந்து சாம்ன்ற பேர்ல இருப்பாங்க. பொண்ணா இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நான் வந்து ஒருத்தர காதலிக்கிறேன்னு நந்தினின்றவங்கள கூட்டு வருவாங்க. அனிஷா. ஸோ இப்போ இந்த நந்தினிக்கும் இந்த பெண்ணுக்கும் 2 பேருக்கும் அ லவ்வுன்னோனே இவங்க இந்த ரோகிணி வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு லேடியா இருப்பாங்க. இருந்தாலும் அத வந்து அவங்களோட லவ்வ வந்து இவங்க நிராகரிப்பாங்க. இந்த லவ் வந்து சக்சஸ் ஆகக்கூடாது அப்படின்னு வினித்த வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பேசி பார்ப்பாரு. இந்த அனுஷாவோட ஃப்ளாஷ்பேக்கும் சொல்லுவாங்க. அப்ப இந்த கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு போர் அடிக்காம போச்சுனாலும், மக்களை என்டர்டெயின்மென்ட் பண்ணுச்சா அப்படின்னா பார்த்தா, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது படம். மத்தபடி கதை வைஸா நல்லாவும் நல்ல இதோட ஃப்ளோல போச்சு. ஸோ இது வந்து யங் அடல்ட்ஸ்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கலாம் இது. இது வந்து ஒரு ஸ்லோ படம் தான். இருந்தாலும் கதை வைஸா வித்தியாசமா இருந்துச்சு. படம் வைஸா ஸ்லோவா இருந்துச்சு. இவங்களோட லவ் சக்ஸஸ் ஆச்சா? இந்த லெஸ்பியனோட இந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்றது தான் படத்தோட கதை. ஸோ நீங்க பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ படத்தில் ஏதாவது நான் சொன்னது பத்தி கமெண்ட்ஸ் இருந்தா, நீங்க எனக்கு தாராளமா சொல்லலாம். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.